வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை கன்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபியில் இருக்கக்கூடிய 5.3 எக்ஸசைஸ். சரியா? இப்போ 5.3 எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சம் ஆஃப் என் டேர்ம்ஸ். சரிங்களா? அதாவது இப்போ 10 டேர்ம் ஆட் பண்ணி சொல்லுங்க, இல்லை ஒரு 20 டேர்ம், ஃபர்ஸ்ட் 20 டேர்மோட டோட்டல் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கான ஃபார்முலா அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரி, அப்போ சம் ஆஃப் என் டேர்ம்ஸ் அப்படின்னா எஸ்என் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n/2 இன்டூ 2a பிளஸ் n-1 இன்டூ டி. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஆஸ் யூஸ்வல் எஸ்என்ன்றது சம் ஆஃப் என் டேர்ம்ஸ். ஓகேங்களா? சம் ஆஃப் என் டேர்ம்ஸ். nன்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். தென் டின்றது காமன் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம நியூமரிக்கல்ஸ் பார்க்க போறோம். இதுல ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு செட் ஆஃப் நம்ம சம்ஸ் பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து உங்களுக்கு நம்பர்ஸை ஒரு ஏபியா கொடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை சம்ஸ் கேட்கறாங்க அப்படின்றத பொறுத்து மாறும். இன்னொன்று ஒரு நியூமரிக்கல்ஸ் நம்மளுக்கு பர்ட் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வரப்போகுது. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.3ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம்ல நான் உங்களுக்கு ஃபோர்த் சப்டிவிஷன் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஃபோர்த் சப்டிவிஷன்ல என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம்ல ஃபோர்த் சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/15, 1/12, 1/10, அப் டு 11 டேர்ம்ஸ். ஃபைண்ட் த சம் ஆஃப் 11 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஏவோட வேல்யூ என்ன வரும் எனக்கு 1/15, டியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 1/12 மைனஸ் 1/15. ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு, இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 60. அப்போ இங்கே 5, இங்கே என்ன வரும் எனக்கு 4. வேல்யூ வந்து என்னது எனக்கு 1/60. அப்போ டியோட வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஓகே. தென் அப்போ என்னோட வேல்யூ என்னது 11. வேற ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கணுமா? இல்லை. இப்போ சம் ஆஃப் 11 டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுவோம். n/2 இன்டூ 2a பிளஸ் n-1 இன்டூ டி. அப்படியே ஃபர்ஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 11/2 2 இன்டூ 1/15 plus 11 minus 1 into d is 1/60. அவ்வளோ. சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மல்டிப்ளை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. உங்களுக்கு 11/2 into 2/15 plus 10 into 1/60. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 11/2 into 2/15 plus 1/6. ஓகே. இப்போ இதை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்சிஎம் வந்து 15, இங்கே 6 இருக்கு. ஸோ 3, 5, 2 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30. 4 plus 5 into 11/2. So that is equal to 11/2 into 9/30. 33/20. இதுதான் சம் ஆஃப் 11 டேர்ம்ஸ். ஓகே, சரிங்களா? சரி, அடுத்தது செகண்ட் சம். செகண்ட் சம்ல நம்ம எந்த சம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can go with the third one. இந்த செகண்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டானது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டேர்ம் வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லலை, ஆனால் எந்த டேர்ம்ன்றது அவங்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதாவது செகண்ட் சம்ல தேர்ட் சப்டிவிஷன் -5 plus -8 plus -11 plus ... plus -230. அப்ப எந்த டேர்ம் எத்தனாவது டேர்ம் வரைக்கும் கண்டுபிடிக்கணும்ன்றது அவங்க சொல்லல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டேர்ம் வரைக்கும் நீங்க ஆட் பண்ணி சம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத டைரக்டா சொல்லிட்டாங்க. இப்போ இங்க ஏவோட வேல்யூ என்ன வந்து எனக்கு -5, டியோட வேல்யூ என்ன வரும் -8 minus of -5 that is equal to -8 plus 5 எனக்கு என்ன வரும் -3. ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது நம்ம n
இப்போ AN தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ -230. இதை வச்சு நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தென் SNல சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப A பிளஸ் n-1 into D is equal to -230. ஏவோட வேல்யூ வந்து எனக்கு -5 பிளஸ் என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆன்சர் வந்து இங்க D வந்து -3, that is equal to -230. இந்த -5 அந்த சைடு போச்சுன்னா என்னது பிளஸ் n-1 into -3 is equal to -230 plus 5. n-1 into -3 is equal to -225. இது இன்சைட் போச்சுன்னா டிவிஷன், -225 by -3, minus cancel, 7, 75. Okay. அப்ப n-1 is equal to 75, n is equal to 75 plus 1, therefore n is equal to 76. இப்போ எத்தனை டேர்முக்கு நீங்க வந்து கண்டுபிடிக்கணும், 76 டேர்ம்ஸுக்கு சம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இங்க நான் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஃபார்முலாவை டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன வருது, ஏவோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், 76 டேர்ம்ஸுக்கு சம் கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ் 76 by 2 minus 10 plus 75 into minus 3. -38 minus 10 minus என்ன வந்து -225 minus 235 multiply பண்ணலாம். 235 into 38. Answer is -8930. சரிங்களா? ஓகே, தென் இப்போ தேர்ட் சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே ஏஎன்ல உங்களுக்கு சொன்ன மெத்தட்ல தான் உங்களுக்கு சம்ஸ் இருக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன சம்ஸ் வரும் அப்படின்னா, ஏ கொடுத்துருப்பாங்க, அதாவது மொத்தமாக உங்களுக்கு இருக்கிற டேர்ம்ஸ் என்னது, எஸ்என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்என், ஏஎன், ஏ, என், டி. இங்க இருக்கிற 5 வேல்யூல ஏதாவது 2 வேல்யூ கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிச்சம் இருக்கிற வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய சம்ஸ். சரிங்களா? அப்போ ஒரு சம்மும் ஒரு மெத்தடை பேஸ் பண்ணி தான் இருக்கும், அதாவது எது இல்லையோ. ஓகேங்களா? இப்போ தேர்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன், ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 5, டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3, ஏஎன்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 50. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னோட வேல்யூ கண்டுபிடிங்க, எஸ்என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. சரிங்களா? போன சம் நம்ம பார்த்தோம்ல, அதே தான், அதே ஃபார்மேட் தான். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n-1 இன்டூ டி. இங்கே இதோட வேல்யூ 50, 5 பிளஸ் n-1 இன்டூ டி வந்து 3. இந்த 5 இங்கே வந்துச்சுன்னா மைனஸ், ஸோ இட் இஸ் 45, that is equal to n-1 into 3. இந்த 3 இங்கே வந்துச்சுன்னா என்னது, டிவிஷன், ஸோ 45 by 3, that is equal to n-1. 15, that is equal to n-1. n-1 is equal to, இப்போ இந்த -1 இன்சைடு வந்துச்சுன்னா என்னது, +1. n is equal to what, 16. அப்போ sum of 16 terms என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ sum of 16 terms ஃபார்முலா என்ன, s16 is equal to n by 2, அதாவது 16 by 2 into 2a, 2 into a ஓட வேல்யூ என்னது 5 plus 16 minus 1 is 15 into d, d ஓட வேல்யூ என்னது 3, 8 into இங்கே எனக்கு 10 plus 45. அப்போ ஆன்சர் என்ன வரும், 8 into 55, 440. Sum of 16 terms is what, 440. சரிங்களா? இப்போ செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் என்னன்னா, உங்களுக்கு ஏ கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க, ஏஎன் கொடுத்துட்டாங்க, டியோட வேல்யூ கேட்குறாங்க, எஸ்என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. A is equal to 7, A13 is equal to 35, D ஓட வேல்யூ என்ன, தென் S13 ஓட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா?
இப்போ இதில் A13 is equal to 35. அப்போ எனக்கு A plus 13 minus 1 into D is equal to what? 35. இங்கே A ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஸோ 7 plus 12D is equal to 35. இந்த 7 ஆன்சர் போச்சுன்னா minus 12D is equal to 35 minus 7. Therefore, 12D is equal to 28. D is equal to 28 by D is equal to 7 by 3. இப்போ S13. S13 is equal to 13 by 2 into 2 into A ஓட வேல்யூ நான் எனக்கு 7 plus 12 into D ஓட வேல்யூ நான் 7 by 3. 13 by 7 into 14 plus 84 by 3. 7 இங்கே காமனாக கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 13 into 2 plus 12 by 3. 4. 13, 6. ஸோ உங்களோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 6 3s are 18, 78. ஓகே, இப்போ 13 டேர்ம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுதான் உங்களோட இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் சம்ஸ். சரிங்களா? இது தவிர உங்களுக்கு வந்து என்னது, நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? ஏஎன் என் டி எஸ்என் மொத்தம் இந்த 5 டேர்ம் இருக்கா பாருங்க. இதை தானே நம்ம திருப்பி இந்த பர்டிகுலர் தேர்ட் சம்ல நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? தென் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு 2 பார்ட் இருக்கு. இதுல 5.3ல ஒன்னு பேசிக்கா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஏபி டைரக்டா கொடுக்குறது, அதாவது டைரக்டா எல்லா வேல்யூஸும் கொடுக்குறது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் தான் இப்போ முடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிறது எல்லாமே நியூமரிக்கல்ஸ். ஸோ நியூமரிக்கல்ஸை நம்ம 2 to 3